திரு ரவீந்திரன், இல்லை ஒரு அதிமுகவோட இந்த முடிவுங்கிறது 26 தேர்தலுக்கு அவங்களுக்கு என்னவா அதை எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்குறீங்க? அது ஒரு முக்கியமான ஒரு எதிர்க்கட்சி. ஆனால் ஆர்கே குறிப்பிட்டது போல் பல நேரங்களில் திமுக பாய்காட் பண்ணியிருக்காங்க, பல நேரத்தில் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் பாய்காட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வியூகமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடத்துல? அதை எப்படி ஜெயலலிதா பாய்காட் பண்ணியிருக்கிறாங்க, உண்மைதான். ஜெயலலிதா 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதாவின் அதிமுக அணிக்கும் திமுக அணி தான் வெற்றி பெற்றது. டிஃபரன்ஸ் வெறும் 5% தான். பயனுள்ள அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, 10% விஜயகாந்த கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு. அதே மாதிரி 1999ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவங்க 42% வாக்கெடுத்து ஒரு அணியில் ஒரு 8 இலக்க இடங்களை பெற்றாங்க. திமுக அணி தான் வெற்றி பெற்றது, அவங்க 47% வாக்கெடுத்திருந்தாங்க. 5% தான் வித்தியாசம். இன்னைக்கு திமுக அணிக்கும் அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் கழிஞ்ச இதில் 23, இப்போ 24% வித்தியாசம். ஆனால் 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசம் தான் ஒரு 5%. என்டிஏ 18% எடுத்திருக்கிறாங்க, ஏடிஎம்கே 23% எடுத்திருக்காங்க. இது திமுகவுக்கும் தோத்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2009 மாறிப்பட்ட ஒரு வித்தியாசம். இந்த இடத்துக்குள்ள டெல்லி பாஜக ஸ்ட்ராட்டஜிஸ்டும் அண்ணாமலையும் அதிமுகவை தாண்டிட முடியும் 26லங்கிறதான் அவங்க நோக்கத்தில் அவங்க என்டிஏ இன்டாக்டாவே வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சூழல்ல பாத்தீங்கன்னா 4வது ஒரு கட்சி கூட 8% வாக்கு நாம் தமிழர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் ஜெயலலிதா அம்மையார் 99லயோ 2009லயோ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தோர்த்து விட்டு மீண்டும் எமர்ஜாகி வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்தது இல்லைங்கிறதான் உண்மை. நம்ம மேக்ரோவா திமுக அதிமுக பேசுறது உண்மைதான். இன்னைக்கும் திமுக அணிக்கு அடுத்தபடியா பல தொகுதிகளில் இருக்கிறது அதிமுக தான். 23% இருக்கிறாங்க, 18ஓட 5% அதிகம் தான். ஸோ அதிமுகவுக்கு என்டிஏவால 2வது இடத்துக்கு ஒரு த்ரெட் இருக்குது. ஓகே, என்டிஏவால அங்க ஒரு த்ரெட் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறீங்க? இல்ல, அதிமுக எங்க நிக்க இல்லையா இங்க? ஓகே, நான் பொதுவாக சொல்றேன். ஓகே, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏக்கும் திமுகவுக்கு இருந்த வித்தியாசம் வெறும் 5% தான். சரி, அது எமர்ஜ் ஆயிட்டாங்களா? 2வது இடத்துக்கு முதலிடத்துக்கு வந்துட்டாங்களா? பாஜக முதலிடத்துக்கு வந்துட்டாங்களா? இதெல்லாம் சில பெர்செப்ஷன் சில தேர்தல்கள் இருக்கும். ஜெயலலிதா 1996 வாக்கு வாங்கினாங்க, 9%. 1996 டேட்டா தப்பு. என்ன தப்பு? 18, 27 தொகுதிகள் அவங்க திமுக அணி 27, என்டிஏ ஜெயிச்சாங்க. திமுக அணி 27, அதே சமயத்துல திமுக அணி 27 மோடியை பிரதமரா நிறுத்தி ஒரு கூட்டணியா தமிழ்நாட்டில் சந்திச்ச தேர்தலை 2019 அதிமுக 18% தான் வாங்கிச்சு. ஆமா. ஆனா எடப்பாடி அவர்களை அவர் 4 ஆண்டுகளுக்கு மேல முதல்வராக இருந்த பிறகு ப்ரொஜெக்ட் பண்ணி நடந்த தேர்தலில் அவங்க 34% வாங்கினாங்க அதிமுக. அதுல நீங்க தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் யார் சட்டமன்ற தேர்தல் வரும்போது மக்கள் யார் பக்கம் போவாங்க. சரி, எடப்பாடி அவர்களை முன்னிறுத்தி தானே நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. ஆமா, அது ஏன் அப்புறம் அதுல வாக்குகள் அது 20% ஆயிடுச்சு? பல பெர்செப்ஷன்ஸ் மாறும்போது அது தகுந்த மாதிரி வாக்குகள் மாறுங்க. 1996 ஜெயலலிதா தலைமையில் அதிமுக வாங்கின வாக்கு எவ்வளவுங்க? 96 தோல்வி அடைஞ்சப்ப அந்த அம்மாவே தோல்வி அடைஞ்சாங்க. ஆமா. 2011 திமுக என்ன போச்சு? எதிர்க்கட்சி அந்தஸ்தை வாங்க முடியலையே, 23 இடங்களை தானே ஜெயிச்சாங்க. இது பெர்செப்ஷன் மாறும்போது வெற்றி பெறது வேற, வாக்கு சதவீதம் இருக்கிறதுங்கிறது தானே வேற. நீங்க இடங்களா எப்ப வேணா இவ்வளவு வேணா 0ல இருந்து கூட 200 சீட்டுக்கு வரலாம். ஆனா வாக்கு சதவீதம் அப்படி 0ல இருந்து டக்குனு வாக்கு சதவீதம் சொல்றேன் நான். 1996 அதிமுக வாக்கு சதவீதம் என்ன? வாக்கு சதவீதம் என்ன சொல்லுங்க? 23.5%. சரி, அப்ப படுதோல்வி தானே. 28, அந்த அணி 28 என்ன? அப்ப அணியை சொல்றாரு. இப்ப அவங்க தனியா வாங்கினது அவ்வளவுதான். சரி, அப்ப அதுல பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லையே 23க்கு. அப்ப பெர்செப்ஷன் மாறும்போது ஒவ்வொரு தேர்தலையும் பல மாதிரியான, அது மட்டும் இல்லைங்க, இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு டிஃபரண்ட். அதிமுகங்கிறது இந்த தேர்தலில் அதுக்கு என்னமே முக்கியமான ஒரு தலைமை இல்லை. ஓகே, அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல அவங்க எப்படி அப்படின்னா அதிமுகவுடைய தலைமையினுடைய வியூக தோல்வின்னு ஆயிடாது. அது அவங்க களமே இல்ல ஒரு தேர்தல் அப்படி அமைக்கிறது. அப்படி சில தேர்தல்கள்ல களம் அப்படி அமையுது, அது வேற வழி இல்லை. அவங்க எந்த கூட்டணியிலும் சேர முடியாதவங்க வெளியில வந்தாச்சு. அவங்க 2 கூட்டணி விட்டோம், 2 கூட்டணி வெளியே வந்தாச்சு. அதிமுக